விஷாகனின் லேப்டாப்பில் சிக்கிய அதிர்ச்சி ஆதாரங்கள். உதயநிதியோடு சேர்த்து 5 அமைச்சர்களும் சிக்கினர். வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடும் அதிகாரிகள். அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆதாரங்களால் திமுகவில் பெரும் பதட்டம். வணக்கம் நண்பர்களே. கடந்த சில தினங்களாகவே டாஸ்மாக் இயக்குனர் விஷாகன் வீடு, அலுவலகம், கம்ப்யூட்டர், லேப்டாப் ஆகியவற்றில் அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை நடத்தி வருகிறது. இந்த சோதனையின் போது அவரிடத்தில் கேள்விகளும் கேட்டு வந்தார்கள் அமலாக்கத்துறையினர். என்றாலும் அதற்கு அவர் உரிய பதில் கொடுக்காமல் மலுப்பலான பதில்களையே கொடுத்திருக்கிறார். இப்போது வரை கேள்வி ரீதியாக அவரிடத்தில் எந்த ஒரு உண்மையும் வரவைக்க முடியவில்லையாம். முக்கியமாக தனக்கு பின்னணியில் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதால் அவரை எப்படியும் காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற கோணத்திலேயே விஷாகன் பதில் கொடுத்து வருவதாக அமலாக்கத்துறை வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அதோடு உதயநிதியின் பின்னணியில் இருந்த அவரது உறவினரான ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் நண்பர் ரிதீஷ் இருவருமே அமலாக்கத்துறை பிடியில் சிக்காமல் தலைமறைவாகிவிட்டார்கள். என்றாலும் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. அதன் மூலம் சில முக்கிய ஆதாரங்கள் கிடைத்த போதும் சம்பந்தப்பட்ட அவர்கள் இருவரும் வந்தால்தான் அந்த ஆதாரங்களின் பின்னணி தெரியும் என்பதால் அவர்கள் தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் டாஸ்மாக் இயக்குனர் விஷாகன் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி வந்த லேப்டாப்பை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள். அந்த லேப்டாப்பில் தான் பல அதிர்ச்சி தரும் ஆவணங்கள் சிக்கி உள்ளதாம். குறிப்பாக திமுக முதல் குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் மட்டுமின்றி 5 அமைச்சர்களின் பெயரும் அதில் இடம்பெற்றுள்ளதாம். அவர்களுக்கும் இந்த டாஸ்மாக் முறைகேடில் சம்பாதித்த பணங்கள் போய் உள்ளதாம். இதன் காரணமாகவே அடுத்த கட்டமாக இந்த அமைச்சர்கள் எப்படி சம்பந்தமே இல்லாமல் டாஸ்மாக் துறைக்குள் வந்தார்கள், இவருடன் எந்த வகையில் டீலிங் வைத்திருந்தீர்கள் என்கிற கோணத்தில் விஷாகனிடத்தில் அமலாக்கத்துறை அடுத்த கட்ட விசாரணை நடத்தப் போகிறார்களாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 5 அமைச்சர்களுமே பெரிதாக வெளிச்சத்துக்கு வராத அவர்கள் சத்தமில்லாமல் டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த டாஸ்மாக் ஊழல் பணமானது நேரடியாக உதயநிதிக்கு செல்லாமல் இதுபோன்ற அமைச்சர்களின் பின்னணியில் உள்ள நபர்களுக்கு சென்று அதன் பிறகுதான் உதயநிதி கைக்கும் மாறியிருக்கிறது. இப்படி டாஸ்மாகில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ளதாம். அதன் காரணமாகவே உதயநிதிக்கு முன்னதாகவே திமுகவின் 5 அமைச்சர்களும் இந்த டாஸ்மாக் ஊழலில் வசமாக சிக்கப் போவது தெரிய வந்துள்ளது. அதனால் ஏற்கனவே 5க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளில் சிக்கி சிறை செல்ல தயாராகி வரும் நிலையில் தற்போது டாஸ்மாக் ஊழலிலும் சிக்கி மேலும் 5 பேர் என 10க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் சிறை செல்ல போவது உறுதியாகி இருக்கிறது. என்றாலும் இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அத்தனை எளிதில் தாங்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தங்கள் பின்னணியில் ஈடுபட்டு வந்த அத்தனை அதிகாரிகளையும் தற்போது அவர்கள் தலைமறைவாக இருக்குமாறு வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டார்களாம். என்றாலும் இப்படி தங்களது பின்னணியில் செயல்பட்டு வந்த அதிகாரிகளை அமைச்சர்கள் மறைத்து வைத்தால் அதன் பிறகு நேரடியாகவே அவர்களை அமலாக்கத்துறை கட்டம் கட்டுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் விஷாகன் லேப்டாப்பில் இருந்து வெளியாகியுள்ள ஆதாரங்கள் அடுத்தடுத்து பல திமுக புள்ளிகளுக்கு புதிய சிக்கலை உருவாக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. அடுத்த செய்தி. தாவேகா வெற்றி பெறும் என்று பில்டப் கொடுத்து வரும் விஜய்க்கு எதிராக அதிமுக நடத்திய ரகசிய சர்வே. விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா மூலம் அவ்வப்போது தனது கட்சிக்கு வரப்போகிற தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதை சர்வே எடுத்துக் கொண்டிருக்கிறார் விஜய். அந்த சர்வே முடிவில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வந்த போதும் அதை எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் விஜய்க்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பது போலவே தமிழக வெற்றி கழகத்தினர் பில்டப் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக விஜய் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அடுத்த முதலமைச்சர் அவர்தான் என்கிற ரேஞ்சுக்கு செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் விஜய் தரப்பு நடத்திய ஒரு சர்வேயில் விஜய்க்கு 100 தொகுதி வரை வெற்றி கிடைக்கும் என்றும் திமுக கூட்டணி 2வது இடமும் அதிமுக கூட்டணிக்கு 3ஆம் இடம் கிடைக்கும் என்றும் ஒரு சர்வே வெளியிட்டிருந்தார்கள். இது அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகளுக்குமே பலத்த அதிர்ச்சியை கொடுத்தது. அதையடுத்து தங்களை 3வது இடம் பிடித்ததாக விஜய் தரப்பு சர்வே முடிவு வெளியிட்டது உண்மையா இல்லையா என்பது தெரிந்து கொள்ள அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மிதுன் மூலமாக ஒரு தனியார் ஏஜென்சியை வைத்து தமிழ்நாடு முழுக்க விஜய் கட்சிக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு உள்ளது என்பது குறித்து சர்வே நடத்தியுள்ளார்கள். அந்த சர்வேயில் விஜய்க்கு அதிகபட்சமாக 8 முதல் 10% ஓட்டுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. என்றாலும் ஒரு தொகுதியில் கூட விஜய் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையாம். அதிலும் வட தமிழகத்தில் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருந்த போதும் தென் தமிழகத்தில் விஜய்க்கு சுத்தமாக வாக்கு வங்கி இல்லையாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் மட்டும் வேண்டுமானால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக அந்த சர்வேயில் தெரிய வந்துள்ளது. ஆனால் அதிமுகவோ திமுகவோ விஜய்க்கு எதிராக தங்கள் கட்சியின் பிரபலமான நபர்களை வேட்பாளராக நிறுத்தினால் அவரும் தோல்வி அடைவதற்கே வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த 8 முதல் 10% வாக்கு வங்கி கூட தற்போதைய நிலவரம்தான்.
தேர்தல் நெருங்கும் போது இது இன்னும் மாறக்கூடும். அதனால் நடிகர் விஜய் சரியான கூட்டணி அமைக்காமல் களத்தில் இறங்கினால் அவர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதைத்தான் அதிமுக சார்பில் எடுக்கப்பட்ட சர்வே தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் அவர் பல தொகுதிகளில் 8% மேல் ஓட்டுகளை பிரிப்பதால் அந்தந்த தொகுதிகளில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி 2-1 பாதிக்கப்படக்கூடும். இதனால் அவர் யாருடைய ஓட்டுகளை பிரிக்கிறாரோ அந்த கட்சியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும். இதனால் விஜயினால் அவர்களின் ஓட்டுகளை பிரிக்க மட்டுமே முடியும். மற்றபடி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு டஃப் கொடுக்கும் வகையில் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் அந்த சர்வே முடிவு தெரிவித்துள்ளதாம். இப்படி நிலைமை இருக்கும்போது வரப்போகிற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகமே முதலிடம் பிடிக்கும் என்றும் விஜய் தரப்பு தொடர்பான பொய்யான சர்வே முடிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். அதனால்தான் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி தரப்பு இந்த சர்வேயை நடத்தியுள்ளார்களாம். இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிருப்தியில் இருப்பதால் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்க கட்சி முன்னெடுத்து வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஏற்கனவே திருமாவளவனின் விசிகாவை சேர்ந்தவர்கள் திமுகவை தங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரவில்லை என்றால் கூட்டணியை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியினரோ தற்போது ஒரு புதிய முடிவெடுத்துள்ளார்களாம். அதாவது கடந்த தேர்தலில் காங்கிரஸ்க்கு 25 தொகுதிகளை மட்டுமே கொடுத்த திமுக இடத்தில் இந்த முறை 40 தொகுதிகள் கேட்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ச்சியை காட்ட முடியும். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த முறை 25 தொகுதிகளில் கொடுத்த நிலையில் இந்த முறை அதை 20 தொகுதிகளாக குறைக்க திட்டமிட்டுள்ளார். அப்படி அவர் திட்டமிட்டால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இங்கிருந்து வெளியேறும் கட்சியில் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தையும் இணைத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்தை கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்களாம். அதன் காரணமாகவே ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து அதிருப்தியில் வெளியேறும் கட்சிகள் விஜய் கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் பட்சத்தில் அந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. என்றாலும் இது எல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. காரணம், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அத்தனை எளிதில் வெளியேற மாட்டார்கள். விஜயை நம்பி வெளியேறி டெபாசிட் போய்விட்டால் அது தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டணி மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் கட்சி மேலிடம் அதற்கு எந்த பதிலும் கொடுக்காமல் இழுத்தடித்து வருகிறதாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சீமானை போன்று விஜயும் தனித்து போட்டியிடும் சூழல்தான் உருவாகும் என்று தெரிய வந்துள்ளது. 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றினால்தான் நீதிபதியாக முடியும். உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு. கடந்த காலங்களில் வழக்கறிஞராக பணியாற்றாமல் அப்படியே பலரும் நீதிபதியாகி வந்தார்கள். ஆனால் தற்போது அந்த நடைமுறையை உச்சநீதிமன்றம் மாற்றப் போகிறது. அதாவது ஒருவர் நீதிபதி ஆவதற்கு முன்பு 3 ஆண்டுகள் நீதித்துறையில் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். அதன் பிறகு நீதிபதியாக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம், அனுபவம் இல்லாத புதிய சட்ட பட்டதாரிகளை நீதித்துறையில் நியமிக்கும் போது பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது. காரணம், வழக்கறிஞராக பணியாற்றும் போது கிடைக்கும் அனுபவம் என்பது மிகப்பெரியது. அதை சட்ட புத்தகத்தின் மூலம் கிடைக்கும் அறிவும் பயிற்சியும் ஒரு நாளும் கொடுக்காது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.